பக்கத்துல இன்றைக்கு சுரேன் என்ன செய்ய போறாருண்டா இங்க இருந்து நீச்சல் அடிச்சு அங்க போறாரு. அது பாத்தீங்கன்னா பாவ குளத்துல இருக்கிற பாவ குளத்துல இவ்வளவு கல்லுகள் இருக்கு. கல்லுகளுக்கு மேல நிக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பாவக்குளம் வாய்க்கால குளிக்க வந்தோம். கடைசியில பாவ குளத்திலேயே குளிக்கிறோம். பாவ குளத்திலேயே குளிக்க வலிக்கிறேன். கத்துக்கா வாய்க்காலில் தண்ணி இல்லையே, அதோட ஓடிடுவதான் நினைச்சுக்கேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சொக்கோ விலாக்ஸ். இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வவுனியாவில் குளத்துற வெயிலுக்கு வவுனியாவிலேருந்து மன்னார் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா குளக்குளம் வரும். அந்த இடத்துல போய் ஒரு குளம் இருக்கு. பொடியங்களை எல்லாம் செட் ஆகி குளிக்கிறாங்க. இன்றைக்கு அங்கே போய் திருப்பி இன்றைக்கு இருக்கா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால இன்றைக்கு போய் பண்ணேன். பொடியங்களை எல்லாம் சேர்ந்து போய் குளிக்க போகிறோம். மறக்காம பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டவுன் நாங்கள் திருநாக்குளத்துலேருந்து வந்து அழைத்து இந்த ஒழுங்கையில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மன்னார் ரோடு. இந்தியாவில் போனீங்கன்னா மன்னார் ரோடு. இந்த ரோட்டெல்லாம் போனீங்கன்னா அங்கே தம்பனை நெலுக்குளம் தம்பனை அங்கால இந்த ரோட்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கால் மணித்தியாலம் வவுனியா டவுனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அப்படி எடுக்கும். பாவக்குளத்துக்கு மன்னார் போகிற ரோட்டில் 1 hour எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெலுக்குளம் வந்துட்டோம். நெலுக்குளம் பெட்ரோல் செட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதை அழைத்துட்டு போகணும். இதை திரும்பியாச்சு இந்த இதால் நேராக போனீங்கன்னா செட்டிக்குளம் போகுது. செட்டிக்குளம் சந்தியை தாண்டி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்படியே நெலுக்குள ஸ்கூல் இருக்குது. இதில் நெலுக்குள ஸ்கூலில் நேராக தொங்கலுக்கு போனீங்கன்னா செட்டிக்குளத்துக்கு இடையில தான் உளுக்குளம் என்ற இடம் இருக்குது. குளத்தெல்லாம் குளிக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நெலுக்குள ஸ்கூல். நெலுக்குளத்தால் வந்தீங்கன்னா காமெண்ட்ஸ் இருக்குது. அந்த காமெண்ட்ஸுக்கு முன்னால் அழகான பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி பொடியங்க வந்து பைக் வீடியோவும் சரி டிக்டாக்கும் சரி எடுக்கிறவங்க. அதில் போயிட்டு நம்மளை எங்கள் நண்பங்க 2 பேரும் டிக்டாக் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக இதாகவுமே காமெண்ட்ஸ் இந்த பூக்கண்டு இதில் நிற்கிற இதில் 2 பைக் வீடியோவும் சரி பொடியங்க டிக்டாக் அதில் செய்கிறவங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சரிங்கன்னா ஃப்ரெண்ட் பண்ணி வீடியோ செஞ்சு நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வலிக்கிட்டு உளுக்குளத்துக்கு போயிடுவோம். உளுக்குளத்தை போய் அடுத்ததாக உளுக்குளத்தை குளிக்கிற வீடியோ பார்ப்பீங்க. நிலக்குள்ள ஒமேகா காமெண்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட் பண்ணி வீடியோ அதில் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியாவில் இருக்காங்களும் சரி நெலுக்குளத்தில் இருக்காங்களும் சரி ஞாயிற்றுக்கிழமையானா ஃபன்னாக வந்து இந்த குளத்தை குளிப்பாங்க. உளுக்குளம்னு சொல்லி நெலுக்குள சந்தியால் வந்தீங்கன்னா ஸ்கூலை தாண்டி அப்படி நேராக வந்தீங்கன்னா செட்டிக்குளத்தில் வருது. செட்டிக்குளத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உளுக்குளம் இருக்குது. அந்த குளத்தில் எல்லாம் செட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை அப்படி பொடியங்களும் சரி எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல குளிக்கிறது. உளுக்குள போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இது உளுக்குள போலீஸ் ஸ்டேஷன். இதுலேயும் குளிக்கிற இடம் தான். இதுக்குள்ளே அதை குளிச்சு அப்படி நேராக போனீங்கன்னா ஃபுல்லாக டைம் தண்ணி ஃபுல்லாக வற்றி இருக்குது. இந்த வெயிலுக்கு வற்றாமல் குளத்தால் அப்படியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் உளுக்குள ஸ்கூல் இருக்குது. உளுக்குள ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உளுக்குள குளம் இருக்குது. என்ன பாருங்க, இதுதான் உளுக்குள ஸ்கூல். அது பார்த்தீங்கன்னா உளுக்குள ஸ்கூல். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு ஒழுங்கா போகும். அந்த ஒழுங்கையால் போனீங்கன்னா உளுக்குள குளம் இருக்கும். வாய்க்கால் அந்த நல்ல தண்ணி அந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அது இந்த அது பக்கத்துலேயே இந்த குளம் இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்காலாம் குளிக்கிற இடம் இதுதான் அந்த குளம். இதில் தான் திறந்து விட்றவங்க அந்த வாய்க்காலுக்கு. இன்றைக்குன்னு பார்த்து எங்களோட கஷ்டகாலம் திறந்து முடியல. வந்தது பிரயோசனம் இல்லை. வந்து இந்த குளத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஒரு 3/4 வருஷத்துக்கு நிரம்பி இருக்கும். அது அப்படியே அதில் இருந்தால் ஆக்கள் குளிக்கிறவங்க இல்லை. அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ள வந்து இப்படி ஏறினாங்க. இதுக்குள்ளே வந்து ஏறினாங்க. என்னன்னு சொல்கிறது, பிரயோசனம் இல்லை. வந்ததுக்கு பிரயோசனம் இல்லை. இதில் தான் குளிக்கிறது. தண்ணி திறந்து விடையில. இந்த குளத்துல தான் திறந்து விட்றாங்க. தண்ணி திறந்து விடையிலே பார்த்தீங்கன்னா விளாங்கா மரத்தை கண்டுட்டோம். வந்ததுக்கு அதே என்னால் பிடிங்கி சாப்பிட்டு விட்றவங்கன்னு பார்த்து இப்படி ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் மெயினாக ஞாயிற்றுக்கிழமை தான் திறந்து விட்றவங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவாக நாட்கள் ஆறாமல் வந்து குளிச்சு ஃபன் பண்ணிட்டு போவாங்க சொல்லி பொடியங்களை வந்து நான் நிறைய தடவை கொஞ்சம் பொடியங்களோட வந்திருக்கேன். அவ்வளோ நாளும் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். முக்கால்வாசி இந்த கழுத்தளவில் தண்ணி நிற்கும். அதில் பார்த்தீங்கன்னா கழுத்தளவில் அங்கே தண்ணி நிற்கும். கழுத்தளவில் நிற்கிறது. இன்றைக்கு எங்களோட கஷ்டகாலம் வந்து பிரயோசனம் இல்லை. சொக்கோ விலஸ் திறந்ததால் தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன செய்யறது, வந்ததுக்கு விளாங்கா அமைஞ்சிச்சிடா. விளாங்காயும் ஆயில என்ன செய்யுது, கொஞ்சம் நின்று போட்டு வலிக்கிறோம். எங்களோட கஷ்டகாலம் தண்ணியும் துறைக்கல. குளத்தில் தண்ணி துறைக்கல.
இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வவுனியாலேருந்து வெளிக்கிட்டிங்கன்னா நெலுக்குள ரோடு மன்னார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மன்னார் ரோட்டில் வந்தீங்கன்னா நெலுக்குள சந்தி இருக்கும். அந்த சந்தியால் திரும்பி நேராக வந்தீங்கன்னா நேராக தொங்கலுக்கு போனீங்கன்னா செட்டிக்குளம், அங்கே போகாமல் உளுக்குளம் இடையில உளுக்குளம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் உளுக்குள குளம் டேம்னு கேட்டிங்கன்னா காட்டுவாங்க. குளத்துல இருந்து வாய்க்கால் மூலம் இந்த தண்ணி போகும். என்ன எப்படியும் பார்த்தா கழுத்தளவில் போகிறது. இன்றைக்கு திறந்து விடையில திறந்தே விட மாட்டாங்கன்னு இல்லை, திறந்து விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நல்ல ஃபன்னாக இருக்கும். நம்ம வந்தது நம்ம வந்து இன்னும் தெரியும், நான் கேட்டுகிட்டே வந்திருக்கணும். அதே வர்றாங்க அவ்வளோ பேரும் கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்னென்னு சரி வந்தது பெரிய சமயம், நீ விட்டு தான் போகணும். வடக்கம் வாய்க்காலில் தண்ணி இல்லையே, அதோட ஓடிடுவதான் நினைச்சுக்கேன். ஒரு காலம் இல்லை, குளத்தில் தண்ணி இருக்குது. நீ பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்தாங்க, அங்கே ஒரு ஃப்ரெண்ட் படிங்க வந்தாங்க. அப்படியெல்லாம் சேர்ந்து குளத்திலே குளிப்போம்னு வந்துட்டோம். வாய்க்கால்லாம் இல்லை, இது தண்ணி துறக்கையில் சரி குளத்திலே குளிப்போம்னு சொல்லி வெளிக்கிட்டோம். குளத்தில் ஒரு நீச்சல் ஒன்று அடிச்சு போட்டு சின்ன பண்ணு எடுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலை செய்யாது ஏன்னா இந்தியோட சரியா இந்தியோட ஆளை தாக்க போகிறோம். பாவக்குளம் பெரிய குளம் கேள்விப்பட்டோம். ஆனால் வந்து பார்த்தா இங்கே தண்ணியும் காணல, ஒன்றையும் காணல, நீச்சலும் தெரியாது. கூட்டிட்டாங்க, குளத்துக்குள்ள இறங்கி குளிக்க போகிறோம். நீச்சல் தெரியா அப்படி எனக்கு ஆளை தாக்க போட்டு. குளத்தில் இன்றைக்கு சுரேன் என்ன செய்ய போறாருண்டா, இங்க இருந்து நீச்சல் அடிச்சு அங்க போறாரு. அதுதான் இன்றைக்கு சொக்க விளாசில பெருசா வரப்போகுது. பாருங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. முதலாவது நண்பன் மூழ்கி அரை மணி தேலாம் ஆயிட்டு இன்னும் வெளியே வர காணையில. இதெல்லாம் சரியான ஆள்பட்டா, சரியான ஆள்பா வாய்க்கல என்ன வணக்கம். பாவக்குளம் வாய்க்கால குளிப்போம் கொண்டு வந்துட்டு கடைசியில பாவக்குளத்திலே குளிச்சு கொண்டு பாவக்குளத்திலே குளிக்க வலிக்கிட்டோம். வந்த வெற்றிகரமா முடிவு குளிக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். குளிச்சே ஆகணும்ன்றதுக்காக இது பாத்தீங்கன்னா தள்ளுங்க சேப்பரண்டே தள்ளுறாங்க தள்ள இதை பாத்தி கட்டிக்கிட்டா டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல, டைட்டானிக் கப்பல் அங்க கவுண்ட இடம் இந்த இடம் தான். இப்ப அடியில போய் பார்த்துட்டு வரோம். இவன் அடியில போறோம், அதுக்காண்டி இல்ல, அங்கால தண்ணி சுடுது. நாம போறதுக்கு பயப்படுறோம். சூரியன் மஞ்சி கொண்டிருக்கான், போய் சொல்றான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு போகிற தண்ணி தான் வரையிலன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா குளத்தில் இருக்குது. குளத்தில் நாங்கள் வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குளத்திலே குளிச்சுட்டு இதான் குளிச்சு முடிச்சாச்சு வலிக்கிறோம். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பார்க்குறீங்க பண்ணுறீங்க இல்லை, சின்னப்படியா பார்த்து பண்ணுங்க. வண்டியிலேருந்து வளர்ந்து வரும் ஒரு சிறுவன் பார்த்து பண்ணுங்க. பாய். பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சு. இந்த நார்மலாக இங்கே வந்த இதில் வந்து குளிக்கலாம். இப்போ நாங்கள் வாய்க்காலில் தண்ணி விடாதுன்ற இதால் தான் குளத்தில் குளிச்சுனாங்க. குளத்துலேயும் குளிக்கலாம், சேஃப்டி தான். ஆனால் நார்மலாக இங்கே இதுக்கு வாய்க்காலுக்கு வரும்போது என்ன கொஞ்சம் சேஃப்டி. ஆனால் இதில் குளிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து அடித்து போகிற தண்ணி வந்து தள்ளிட்டு போகும்போது நாங்கள் அதில் சும்மா இருந்தாலும் எங்களையும் அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லா ஃபன்னாக இருக்கும், தாழ்ப்பமும் இருக்காது. மறக்காம இங்கே வரணுமெண்டா இங்கேருந்து வவுனியாலேருந்து மன்னார் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா நெலுக்குளம் வரும். நெலுக்குளம் சந்தியா திரும்பி ஸ்கூலை தாண்டி அப்படி நேராக வர தொங்கல் வந்து சட்டிக்குளத்து போகாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா மழை கொளுத்துது, தடோட ஆட்டோ கொளுத்து நூறையிலேயாக்க மாறிக்கிறி வந்துட்டோமா வவுனியாலேருந்து. குளத்தில் டேமில் தண்ணி கூட துறைக்கல, ஏன்னா வெயில் தண்ணி இல்லைன்றதால. அதே டைம் நாங்கள் குளத்தில் அதில் குளிச்சு போட்டு வந்து வரோம். வவுனியா வந்து பார்க்குறோம். வவுனியாவில் மழை என்ன மழை அப்படி மழை. பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் முறிஞ்சு வவுனியாவில் பார்த்தீங்கன்னா கொளுத்துது. கொளுத்தவே இல்லைடா மழை. அதான் வரும்போது பாகக்குளம் டேம் இன்றைக்கு துறைக்கையில் நாளைக்கு கன்ஃபார்ம் துறப்பாங்க போலாங்க. அடிக்கிற வெயில் மழையை பனைமரம் விழுந்து ஒரு மரம் ரோட்டில் ஃபுல்லாக விழுந்துருக்கு.